அமெரிக்காவோட FBI இதை பத்தி பயங்கரமா சொல்லியிருக்காங்க. நம்முடைய கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்முடைய கம்ப்யூட்டர்ல உட்காந்து அந்த வைரஸ் என்ன பண்ணா நம்ம ஃபைல் எல்லாத்தையும் நமக்கு புரியாத மாதிரி என்கிரிப்ட் பண்ணிடும். கடைசி 5 நாள்ல 70 நாடுகள்ல வந்து இந்த ransom ware அட்டாக் நடந்திருக்குங்க. இந்த வீக்கான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸோட உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேன். ransom ware அதுவும் வந்து சைனா உருவாக்கி இருக்கிற கோஸ்ட் ransom ware பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேங்க. இது பயங்கரமா இன்னைக்கு மார்க்கெட்டை உலுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லப்படுதுங்க. நிறைய கம்பெனிஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அமெரிக்காவோட FBI இதை பத்தி பயங்கரமா சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப உஷாரா இருங்க, இந்த கோஸ்ட் ransom ware வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஆன்டி வைரஸால இது தடுக்க முடியலன்றதுதான் வந்து இது சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ransom wareனா என்ன, இது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எப்படி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவன் தேடிட்டு இருக்கான்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷோ இன்ஃபோடெக் கம்பெனிங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இண்டஸ்ட்ரி வைஸ் ransomware அட்டாக்ங்க. ransomware அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த கோஸ்ட் ransomware எப்படி உருவாகுதுன்னா வந்து டாரண்ட் வெப்சைட்டுக்குள்ள நம்மால் போறாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றாங்க, ஒரு படத்தை வந்து திருட்டுத்தனமா டவுன்லோட் பண்றான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது டெலகிராம் மூலமா டவுன்லோட் பண்ணும்போது இல்ல மெலிஷியஸ் ஆட்ஸுங்க, நம்ம ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண நிறைய அட்வர்டைஸ் வருது இல்லைங்களா, அந்த மெலிஷியஸ் ஆட்ஸ் மூலமா வந்து அது எல்லாமே டவுன்லோட் ஆகி அது நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல உட்காந்து இது கரப்ட் பண்ணிட்டு இருக்கு நம்ம சிஸ்டம். ஸோ இதுதான் ransomware சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல உட்காந்து அந்த வைரஸ் என்ன பண்ணா நம்ம ஃபைல் எல்லாத்தையும் நமக்கு புரியாத மாதிரி என்கிரிப்ட் பண்ணிடும். ஃபைல் எல்லாமே மாத்தி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு அதை டீக்ரிப்ட் பண்ணணுமா, எனக்கு இந்த காசை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபைல் தருவேன், இல்லைன்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைல் எல்லாத்தையும் மாத்தி விடுறதுனால வந்து ஏகப்பட்ட பேருக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து நஷ்டம் ஆகுதுங்க. ஸோ கம்பெனிஸுங்க, இண்டஸ்ட்ரீஸுங்க, பெரிய பெரிய ஆளுங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் பண்ணிடுங்க. இதுதான். ஸோ இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்கிரிப்ஷனை பத்தி தான், இண்டஸ்ட்ரி வைஸ் எப்படிலாம் இந்த ransomware அஃபெக்ட் ஆயிருக்குன்னா நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கேங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து growth in ransomware cost அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வருஷமுமே பாத்தீங்கன்னா வந்து $1 பில்லியன் பாத்தீங்கன்னா, ஸோ $11.5 பில்லியன் 2019ல, 2020 20 பில்லியனுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2025ல பாத்தீங்கன்னா வந்து 40-50 பில்லியனுக்கு மேல தேவைப்படுதுங்க. ஸோ இந்த அளவு வந்து நஷ்டம் ஆயிட்டு இருக்குங்க. இவங்க எல்லாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாத பிட்காயினா தான் எனக்கு காசு கொடுக்கறது அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம பார்த்துட்டு இந்த கோஸ்ட் ஆன்டிவைரஸ் உடைய பேர் வந்து கிரிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோஸ்ட் ஆன்டிவைரஸ் என்ன பண்ணுதுன்னா வந்து கம்ப்யூட்டர்ல போயிட்டு மொத்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிடுதுங்க. இவங்க சைனாக்காரங்களா இருக்கிறதோட நம்மளால கண்டுபிடிக்க முடியும் திணறாங்க கம்பெனிஸ், கண்ட்ரிஸ் அண்ட் ஆல்சோ லைக் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸுங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 70 நாடுகள்ல வந்து போன மாசம் பிப்ரவரி 25 வந்து இந்த கடைசி 5 நாள்ல 70 நாடுகள்ல வந்து இந்த ransomware அட்டாக் நடந்திருக்குங்க. நிறைய நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நஷ்டமாயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்குங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரிதான் ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி கோஸ்ட் செக் அப்படின்னு வந்து இந்த மாதிரி உன்னோட ஃபைல என்கிரிப்ட் பண்ணிட்டேங்க, ஸோ நீ பிட்காயினை பே பண்ணினாதான் உனக்கு நான் தருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து அவன் நமக்கு வந்து ஒரு என்கிரிப்ஷன் ஐடி மாதிரி கொடுத்துட்றான். ஸோ இப்போ வந்து இவ்வளவு பிட்காயின் 0.00138 பிட்காயின் எனக்கு பே பண்ணணும். சரி, அப்படி பே பண்ணீங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறது தயாரா இருக்கேன், நான் உன்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து உனக்கு ரிட்டர்ன் பண்ண தயாரா இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபைல தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சரை தான் வந்து அவங்க காமிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி வந்து லைக் நிறைய கம்பெனிஸ், கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து லைக் இதை பத்தி நிறைய கம்பெனிஸ் அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து லைக் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஈவன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அஃபெக்ட் ஆயிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. ஜென்ரலா இந்த ransomware எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ransomware என்ன பண்ணுதுன்னா ஃபயர்வால், கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஆன்டிவைரஸை தாண்டி ஒரு யூசருக்கு, ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து வேற யாருக்குன்னா மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதை வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்டிவைரஸ் தடுத்துருச்சுங்க. அதுவே வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ்ல வந்து அதனால எழுத முடியுதுங்க. அப்போ இவன் என்ன பண்றான், இந்த ransomware வச்சு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எழுத ட்ரை பண்ணாங்க. இந்த ransomware வச்சு வந்து டைரக்டா வந்து கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் எல்லாம் எழுத ட்ரை பண்ணாங்க, எழுத முடியல. அப்போ இவனால வந்து இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியுது. அந்த ஃபைலை வச்சு அந்த கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ransomware என்ன பண்ணா, இந்த டெக்னிக் என்னால இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியுது, இந்த ஃபைல் மூலமா வந்து கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற எல்லா டேட்டாக்களுமே இந்த மாதிரி தான் அவங்க என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம வந்து இந்த நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த சாஃப்ட்வேர்ஸுங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே அவுட் டேட். அதாவது இது இல்லாம வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்க இந்த சாஃப்ட்வேர்ஸுங்க, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பழைய வருஷம் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அது வச்சுட்டு இருக்கிற எல்லா கம்பெனியும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகேவா. 40 OSங்க, அடோப் கோல்ட் ஃபியூஷனுங்க, மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட்டுங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராக்ஸி ஷெல் வல்னரபிலிட்டிஸ்ங்க. ஸோ வல்னரபிலிட்டிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பேட்ச் அப்டேட் பண்ணாம இருந்தாங்கன்னா வந்து அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ்லங்க.
ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து முதல்ல வந்து அந்த கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலை எடுக்குறாங்க. எடுத்துட்டு வந்து செக்யூரிட்டி ஆன்டி வைரஸா இருக்குங்களா, அது எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எந்தெந்த ஃபைல்லாம் முடியுமோ அப்படியே ஒவ்வொரு ஃபோல்டரா போயிட்டு அந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபைலை என்கிரிப்ட் பண்ணி கடைசியில என்கிரிப்ட் பண்ணி முடிச்ச மாடி மொத்த கம்ப்யூட்டருமே அழிச்சிட்டு ரான்சம் எனக்கு பணம் கொடுத்தாதான் உனக்கு டீக்ரிப்ட் பண்ணி கொடுப்பேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து லைக் உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மெலிஷியஸான ஆட்ஸ் எல்லாம் வந்துச்சா உஷாராயிடுங்க. உங்களோட ஆன்டி வைரஸ் அப்டேட் பண்ணிடுங்க. இது இல்லாம வந்து தேவையில்லாத வெப்சைட்ஸ்குள்ளரையோ தேவையில்லாத லிங்க்ஸ்குள்ளரையோ போகாதீங்க. உங்க கம்ப்யூட்டர்ல அப்படி யாராவது போனீங்கன்னா வந்து உங்க ஃபைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குங்க. எல்லாமே டாட் கோஸ் அப்படின்ற பேர்ல வந்து கம்ப்ளீட்டா என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. என்கிரிப்ட் பண்ணிட்டு நீ இவ்வளவு பணம் கட்டினா மட்டும் தான் உனக்கு நான் தருவேன் இந்த ஃபைல்ஸ்ன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. உஷாரா இருங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸா நீங்க என்ன கேளுங்க. மத்தபடி வந்து சைபர் செக்யூரிட்டி மாதிரி டெக்னாலஜிய வேலைக்காக மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கைக்காக நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ஸுங்க, என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கி டிகன் காஷ்மீர் பட்டேங்க. மீண்டும் ஒரு டெக் நியூஸோட உங்களை கண்டிப்பா நான் மீட் பண்றேங்க. நன்றி.